டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் மற்றும் அவ்வையார் ஐஏஎஸ் அகாடமி மாணவ அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வாரம் நம்ம டைம் அண்ட் ஒர்க்கு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதில் இது வரைக்கும் பார்ட் 7 வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போது பார்ட் 8 பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப முக்கியமானது டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த டைப்பில் இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் தான் ட்விஸ்ட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும், ஆர் ஒர்க்கு கொஞ்சம் நிறையா இருக்க மாதிரி, அதாவது சால்வ் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க கொஞ்சம் டைம் எடுக்குங்கிற மாதிரி நிறையா கேட்பாங்க. ஆனால் இதையும் சூப்பரான ட்ரிக்கு மூலயமா ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதை ரொம்பவே முழுமையாக நீங்கள் கவனிக்கணும். நான் எப்பயும் போல் ஒவ்வொரு மெத்தடும் நான் சொல்லிவிட்டு இடையில ஹோம்ஒர்க் கொஸ்டின் கொடுப்பேன். அதை முழுமையாக கவனிச்சிங்கன்னா உடனே அதுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த பார்ட் 8 எது சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா மற்றும் அல்லது மற்றும் இந்த மாதிரி கான்செப்டில், ஓகேங்களா? ஸோ அல்லது ஆர் கான்செப்ட் கேட்பாங்க, அண்டு கான்செப்ட் கேட்பாங்க. இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப முக்கியமானது. இதை கொஸ்டினை புரிஞ்சுக்கணும். டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்குமே ஃபார்முலாவுக்கு அதிகமாக வேலையே இல்லை. ஆனால் கொஸ்டினை எந்த அளவுக்கு நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த பார்ட்டில் பொதுவாக நான் 3 டைப் கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு டைப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அல்லதுன்ட்டு ஒரு ஃபஸ்ட் ஒருத்தங்க கொடுத்துருப்பாங்க, அப்புறம் மற்றும் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டைப்பில் நிறையா கொஸ்டின் வந்திருக்கு. இதையும் 2 விதங்களில் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட் ஒன் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மெத்தட், செகண்ட் ஒன் ஃபார்முலா மெத்தட். ஸோ இதிலலாம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். உங்களுக்கு எது டைம் சேவ் ஆகுதோ, கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். அடுத்து டைப் 2 பார்த்தோம்னா இதிலே கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி, அதாவது என்னென்னா அல்லது அப்படின்னு இல்லாமல் உங்களுக்கு வேறு மெத்தடு கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். டைப் டூ இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, எஸ், டைப் 2. ஸோ டைப் 2லாம் பார்த்தோம்னா இதெல்லாம் சேர்ந்து தான், இவங்க எல்லாம் சேர்ந்து இத்தனை நாளாக வேலை பார்க்குறாங்க. இன்னொரு குரூப்பு வந்தால் அவங்க எத்தனை நாளில் வேலை பார்த்தா வேறு ஒரு குரூப்பை சொல்லுவாங்க, இவங்க எத்தனை நாளில் முடிப்பாங்க. இந்த மாதிரி கான்செப்டில் இது டைப் 2 பார்க்குறோம். டைப் 3 பொறுத்த வரைக்கும் அமௌண்ட்டு கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே நிறையா ட்விஸ்ட் பண்ணி வர கொஸ்டின்லாம் இருக்குது. ஒன் பை நம்ம சால்வ் பண்ணுவோம். டைப் 3 பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு கொடுப்பாங்க. ஸோ இத்தனை பேர் வேலை பார்த்தாங்கன்னா அது போல் அமௌண்ட்டு வாங்குகிறாங்க. அப்போ இத்தனை பேர் இவ்வளோ அமௌண்ட் வாங்க எத்தனை நாள் ஆகும், இந்த மாதிரி இதிலே ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. இது ஒவ்வொரு கொஸ்டினையும் தெளிவாக கவனிக்க தான் நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ இன்னும் ஒரு சில கொஸ்டின் இதிலே இருக்கிற பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கற்றுக்கிட்ட ட்ரிக்கு, ஓல்டு ட்ரிக்கவே இங்கே அகைன் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்கள், ரொம்ப முக்கியமானது. ஸோ வழக்கம் போல் என்னோடய வீடியோ நீங்கள் கவனிக்கிறீங்க அப்படின்னா முதல்த்தோன்னே சும்மா வெறுமனே வீடியோ மட்டும் பார்க்காம பக்கத்தில் நோட்டு பேனா ரெடியாக எடுத்து வச்சுருங்க. எடுத்து ஒன் பை ஒன்னாக நான் சொல்லி கொடுத்தோன்னே கற்றுக்கிட்ட உடனே அதை நீங்கள் அடுத்தடுத்த சம்முக்கு அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 3 ஆண்கள் அல்லது 5 பெண்கள் ஒரு வேலையை 12 நாட்களில் செய்து முடிக்கின்றனர் எனில் 6 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் அந்த வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார்? ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்டை எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத நான் சொல்கிறேன், நல்லா கவனமாக நோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மெத்தட் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்ட் தான். இப்போ இந்த கேள்வி என்னென்னா 3 ஆண்கள், ஸோ 3 மென்னுன்னு நான் மென்ஷன் பண்ணுறேன், 5 பெண்கள் அல்லது 5 பெண்களில், ஸோ 5 உமன். இவங்க இருந்தால் 12 நாட்களில் வேலையை முடிச்சுறாங்க. அதாவது 3 ஆண்கள் இருந்தால் கூட அவங்க 12 நாட்கள் வேலை பார்க்குறாங்க. 3 ஆண்களுக்கு எல்லாம் 5 பெண்கள் வந்தால் கூட அவங்க 12 நாள்லேயே வேலையை முடிச்சுறாங்க. அப்போது இந்த 3 ஆண்களுக்கு சமமானவங்க தானே அந்த 5 பெண்கள். ஏன்னா 3 ஆண்கள் 12 நாளில் முடிக்கிறாங்க, அதே போல் 5 பெண்களும் 12 நாள்லேயே முடிச்சிடறாங்கல்ல. அப்போது இந்த 3 ஆண்களுக்கு சமமானவங்க தான் இந்த 5 பெண்கள். அப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பாயிண்ட்லேருந்து நம்ம இந்த ஒரு விஷயத்தை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ அடுத்து அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, அடுத்து 6 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து, முன்னாடி தனித்தனியாக அல்லது 3 ஆண்கள் அல்லது 5 பெண்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் கேள்வி கேட்டது 6 ஆண்கள் மற்றும் சொன்னால் ப்ளஸ் நோட் பண்ணிடலாம்ல, 5 பெண்கள் இவங்க எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்க, இந்த மாதிரி தான் கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போது இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 5 உமனுக்கு ஈக்குவலானவங்க 3 ஆண்கள் தானே. அப்போ இங்கே 5 உமனுக்கு பதிலாக நம்ம 3 மென்னுன்னு கூட நோட் பண்ணிடணும். அப்போது எல்லாத்தையுமே நம்ம மென்னாக கன்வெர்ட் பண்ணிடணும்.
ஒரே ஆட்களாக கன்வெர்ட் பண்ணிடணும். ஒன்று எல்லாத்தையும் ஆண்களாக கன்வெர்ட் பண்ணிடணும், அல்லது எல்லாத்தையும் பெண்களாக கன்வெர்ட் பண்ணிடணும். இதுதான் முக்கியமாக நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ இதில் இருந்து பாருங்கள், 9 ஆண்கள்னு வருமா? ஓகே, அப்போ 9 ஆண்கள் செய்கிற வேலையவே இந்த 6 ஆண்களும் 5 பெண்களுமே செய்கிற வேலைக்கு சமமானது தான். புரிஞ்சா? ஓகே, இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்ட பிஎஸ்டி கான்செப்ட் தான். இப்போ இங்கே மென்னு தானே எடுத்திருக்கோம், அதே போல் இங்கேயும் மென்னு தான் நம்ம கவனிக்கணும். என்ன, 3 ஆண்கள் சேர்ந்தாங்கன்னா 12 நாளில் முடிச்சிருவாங்கல்ல. ஓகே, அப்போ பிஎஸ்டி கான்செப்டில் பர்சனும் டேஸ் மட்டும்தான் இருக்காங்க, ஃபஸ்ட்டு குரூப் செகண்ட் குரூப்பும் இருக்காங்க. ஓகேவா? அப்போது ஃபஸ்ட்டு குரூப்பு அடுத்து செகண்ட் குரூப், இதுதான் நம்ம அப்ளை பண்ணுவோம். 3 ஆண்கள் 12 நாட்களில் வேலையை முடித்தா 9 ஆண்கள் எத்தனை நாட்களில் வேலையை முடிப்பாங்க? இப்போது இதில் எல்லாத்தையுமே ஆண்களாக தான் மாற்றி ஆகணும்னு இல்லை, நீங்கள் பெண்களாக மாற்றலாம். அதுக்கேற்றாப்படி டேட்டாஸ் கிடச்சதுன்னா நீங்கள் அதை மாற்றிக்கலாம். ஓகேவா? இப்போ சிம்பிளை பண்ணால் 1 3 3 3 9, 1 3 3 4 12. அப்போது இந்த 9 ஆண்கள் சேர்ந்தால் 4 நாட்களில் வேலையை முடிச்சிருவாங்க. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்க? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இதற்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணும். நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னு மட்டும் நம்மளுக்கு கான்செப்ட் புரியாது. இது 2 3 கொஸ்டின் நல்லா தெளிவாக பார்க்கும்போது தான் நம்மளுக்கு ட்ரிக் என்ன பார்த்தோன்னே நல்லா தெளிவாக யோசிக்க முடியும். இப்போ இதவே ஃபார்மா மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஃபார்மா மெத்தட் எப்படி சால்வ் பண்ணலான்னு சொல்கிறேன், நீங்கள் அதையும் தெரிஞ்சு வச்சுருங்க. கண்டிப்பாக ஒரு இடத்துலனா இன்னொரு இடத்துல அது யூஸ் ஆகும். ஓகேவா? சரி பாருங்கள், இப்போ இங்கே கொடுத்துருக்க டேட்டாவில் கொஸ்டினில் ஒரே ஒரு டேஸ் மட்டும்தான் இருக்கும், 12 நாட்களில் முடிப்பாங்க, இது மட்டும்தான் இருக்கும். அப்போ இது டின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது அல்லது கான்செப்டில் வருதுல்ல, ஓகே, அதை எக்ஸு ஒய்ன்னு நம்ம எடுத்துக்கணும். அண்டு கான்செப்டில் மற்றும் கான்செப்டில் வருதுல்ல, அதை ஏபின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போது எக்ஸுன்ட்டு ஆண்கள் வச்சோம்னா அதே போல் ஏங்கிறத ஆண்கள்னே வச்சுக்கணும். இப்போது ஃபார்முலா கவனிங்க, டி டிவைடட் பை ஏ பை எக்ஸ் ப்ளஸ் பி பை ஒய். இதுதான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ டேஸுங்கிற இடத்துல இங்கே என்ன 12 நாட்கள் மட்டும் தானே இருக்குது, 12ன்னு போட்டுருங்க. இப்போ ஏங்கிற இடத்துல கரெக்டாக இங்கே 6 ஆண்கள்னால் ஏங்கிறது 6. ஓகே, அந்த ஏபிஎக்ஸ்ஒய் இதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். ஏங்கிறது 6, பி அப்படிங்கிறது 5. நெக்ஸ்ட்டு எக்ஸ் அப்படின்னா 3, ஒய் அப்படின்னா 5. இதை கரெக்டாக தெளிவாக நோட் பண்ணும். ஸோ இதெல்லாம் ஆண்கள், இது பெண்கள். இந்த கான்செப்டில் நீங்கள் ஏபிஎக்ஸ்ஒய் நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போது ஏ பை எக்ஸ் தானே, ஏங்கிறது 6, எக்ஸுங்கிறது 3 ப்ளஸ் பி 5, ஒய்யும் 5. இது சிம்ப்ளை பண்ணுங்கள். ஸோ கீழே இருக்கிறது நம்ம சிம்ப்ளை பண்ண அப்படின்னா 1 3 3 2 3 6, இங்கே ஒரு 5 5 1 தான். அப்போ 12 டிவைடட் பை 2 + 1 3, இதை அடித்து கொடுத்தோம்னா 4. இந்த மாதிரி. ஓகே, நீங்கள் ஃபார்முலா தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் இங்கே மட்டும்தான் கரெக்டாக சிம்ப்ளை பண்ணணும். இதை சிம்ப்ளை பண்ணிட்டீங்கன்னாவே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஒருவேளை நான் சொன்ன ஃபஸ்ட்டு மெத்தட் யூஸ் பண்ணால் கரெக்டாக கன்வெர்ட் பண்ண தெரியணும். கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க மாதிரி இருக்கும். நல்லா தெளிவாக இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 2ல் எது நீங்கள் யூஸ் பண்ணாலுமே ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, இப்போ 2வது கொஸ்டின் பாருங்கள். இதே போல் தானே இருக்குது. அந்த அல்லது மற்றும் இந்த 2மே வரும். அழகாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. கொஸ்டினை பாருங்கள். 4 ஆண்கள் அல்லது 6 பையன்கள் ஒரு வேலையை இப்போ 20 நாட்களில் முடிப்பார்கள். அவ்வேளை 6 ஆண்கள் மற்றும் 11 பையன்கள் எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? பாருங்கள், ஃபஸ்ட்டு அல்லதுன்னு கொடுத்து இத்தனை நாளில் முடிப்பான்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்ததில் மற்றும்னு கேட்டிருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட் மெத்தட் சால்வ் பண்ணால் 4 ஆண்களுக்கு சமமானவங்க 6 பையன்கள், சில்ட்ரன்ஸ் தானே. பாய்ஸ்ன்னு நீங்கள் பி நோட் பண்ணாலும் சரி, இல்லை சில்ட்ரன்னா சி நோட் பண்ணாலும் சரி. இவங்க எல்லாம் சேர்ந்து எத்தனை நாளில் முடிச்சிருவாங்க? 20 நாட்கள்லேயே வேலையை முடிச்சிருவாங்க. அடுத்தது 6 ஆண்களும் ப்ளஸ் 11 பையன்களும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க? இதுதான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதில் எப்படி நம்ம சிம்ப்ளை பண்ணலாம்? இதை 2ஆல் அடித்து கொடுத்தோம்னா 2 மென்னு ஈக்குவலானவங்க 3 சில்ட்ரன். இப்போது 2 மென்னையும் 4 மென்னையும் ஆட் பண்ணால் 6 மென்னு. இது எத்தனை வயதுக்கு சமம்? 9 சில்ட்ரனுக்கு சமம். அப்போ 6 மென்னுக்கு பதிலாக நம்ம 9 சில்ட்ரன் போடலாம், இங்கே 11 சில்ட்ரன் போடலாம். மொத்தத்துக்கு எத்தனை பேர்? 20 சில்ட்ரன்ஸு. ஓகே, 20 சில்ட்ரன் எத்தனை நாளில் முடிப்பான்ட்டு நம்ம இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம்ல. 6 பையன்கள் 20 நாட்களில் முடிப்போம். இங்கே எதை கன்வெர்ட் பண்ணியிருக்கோமோ அந்த இதை தான் நம்ம எடுத்துக்கணும்.
இப்போ 6 பையன்கள் 20 நாளில் முடித்தா 20 பையன்கள் எத்தனை நாளில் முடிப்பாங்க? இந்த 20 கேன்சல் ஆயிடும். அப்போ எக்ஸோட வேல்யூ 6. 6 நாட்களில் வேலையை முடிச்சிருவாங்க. 6 நாட்களில் வேலையை முடிச்சிருவாங்க. ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சா? ஸோ இந்த மாதிரி ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒருவேளை நீங்கள் அந்த ஃபார்முலாவிலே நீங்கள் அப்ளை பண்ண நினச்சிங்கன்னா என்ன அப்ளை பண்ணுவீங்க? ஃபார்முலா d/a/x + b/y. இப்போ d அப்படிங்கிறது 20 / a அப்படின்னா மற்றும் கான்செப்ட்லையா 6 + 11 போட்டுடலாம். டிவைடில் ஆண்கள் 4, பையன்களில் 5. இப்போ இங்கே சிம்ப்ளை பண்ணுறதா இதை தான் நம்ம அடிச்சு கொடுக்க மாதிரி இருக்கும். 2 3. இப்போ 2க்கும் 6க்கும் எல்சியம் 6 தான். கீழே மட்டும் சால்வ் பண்ணுறோம். மேலே 20 அப்படியே தான் இருக்குது. அப்போது 6 தான் எல்சியம். இப்போ இது 3 6னா மேலே 3 3 9 ப்ளஸ் அந்த 11. அப்போது 20 / 9 + 11 20/6. அப்போ இந்த 6 இந்த 20 இந்த கேன்சல் ஆகிடும். இந்த 6 மல்டிபிளில் வரும். ஓகேவா? அப்போ 6 தான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சா? ஸோ இப்படியும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். அதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ இதே போல் தான் அடுத்தது 5 மாணவர்கள் அல்லது 3 மாணவிகள் ஒரு அறிவியல் திட்ட செயலை 40 நாட்களில் முடிப்பார். 15 மாணவர்கள் மற்றும் 6 மாணவிகள் மற்றும் தானே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அல்லது கொடுத்தாங்க, அடுத்து மற்றும். அதே திட்ட செயலை முடிக்க எத்தனை ஆட்கள் ஆகும்? இதே கான்செப்ட் தானே. இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 1. ஈஸியானது தானே, ரொம்ப சிம்பிளானதான். உடனே இதை சால்வ் பண்ணி கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு தெளிவாக இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் 4வது கொஸ்டின் பாருங்கள். இதே சேம் கான்செப்ட் தான். இப்போ 4 5 பார்த்தீங்கன்னா ஒரே கொஸ்டின் தான். பாருங்கள், 86 நாட்களில் ஒரு வயலை 6 ஆண்கள் அல்லது 8 பெண்கள் அறுவடை செய்கின்றனர். 14 ஆண்கள் மற்றும் ஃபஸ்ட்டு அல்லது கொடுத்தாங்க, அடுத்து மற்றும் 10 பெண்கள் அவ்வயலை அறுவடை செய்ய எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ 6 மென்னு ஈக்குவல் 8 உமன். ஓகேவா? இதெல்லாம் 86 நாட்கள்லே இவங்க எல்லாம் முடிச்சிருவாங்க. அடுத்து அவங்க கேட்டிருக்கிறது 14 மென்னு ப்ளஸ் 10 உமன் தான் கேட்டிருக்காங்க. இப்போது இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா 2ஆலே அடித்து கொடுக்கலாம். 2ஆல் அடித்து கொடுத்தா 3m = 4 உமன். ஓகேவா? மறுபடியும் 3ஆல் ஒரு வேளை அடித்து கொடுத்தோம்னா, இதவே 3ஆல் அடித்து கொடுத்தோம்னா 2 மென்னுக்கு ஈக்குவலாக 3 இங்கே அடிக்க முடியாதுல்ல. ஓகே, இப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கோ அப்படின்னா 3 ஆண்களுக்கு ஈக்குவலானவங்க 4 பெண்கள். ஓகேவா? அதே இது ஒரு மென்னு மட்டும்தான் நம்மளுக்கு தேவைன்னா 4 உமன் / 3. இந்த மாதிரி பின்ன வேல்யூக்கு நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி கூட, இல்லை சேஞ்ச் பண்ணுறது கூட டைம் எடுக்கிற மாதிரி இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி டைங்களில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆரம்பத்தில் என்ன சொன்னோன்னா, ஸோ ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்த இடத்துல நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், எந்த இடத்துல நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண தேவையில்லை. இதை நம்ம ஸ்மார்ட்டாக நம்ம அப்ளை பண்ணணும். அப்போ d/a/x + b/y. இதில் டி அப்படிங்கிறது 86 நாட்கள், 86 நோட் பண்ணிடுறோம். ஏ பார்த்தோம்னா மற்றும் கான்செப்ட் இல்லையா, அப்போ 14 ப்ளஸ் பி 10. நெக்ஸ்ட்டு அல்லது கான்செப்டில் கீழே உள்ளது 6 ஆண்கள், அடுத்தது 8 பெண்கள். ஓகே, இதை நம்ம கரெக்டாக சிம்ப்ளை பண்ணணும். 86 நோட் பண்ணிடுங்க. இங்கே 2ஆலே அடித்து கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 3 வரும், இங்கே 7 வரும். நெக்ஸ்ட்டு இங்கே 4 வரும், இங்கே 5 வரும். ஓகே, அப்போது 7/3 ப்ளஸ் 5/4. எல்சியம் பார்த்தா கீழே மேலே 56, கீழே 12 தான் எல்சியம் வரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 7 28, அதே போல் 3 15. மேலே இருக்கிறத 86 / 24 + 15 39. 39 / 12. இந்த டிவைடில் இருக்க 12 இந்த சைடு மல்டிபிளாக வந்துடும். ஓகேங்களா? அப்போ 86 / 39 × 12. இப்போ 3ஆல் அடித்து கொடுத்தீங்கன்னா, 3ஆல் அடித்து கொடுத்தா இங்கே 4 12, இங்கே 13 13 3 39. நெக்ஸ்ட்டு 13ஆல் அடித்து கொடுத்தோம் அப்படின்னா
சரி, ஆக்சுவலாக நான் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டேன். 7 நாங்க 28 வரும். 28க்கு பதிலாக 24 போட்டேன். ஸோ நிறைய பேர் இதை கவனிச்சிருப்பீங்க. சரி, நான் அதை மிஸ்டேக் பண்ணிட்டேன். மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஓகே, இப்போது 28 + 15 43. ஓகேவா? 43. இப்போ இங்கே 12 இந்த சைடு இருக்கும், கீழே 43ன்னு இருக்கும். அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 2 டைம்ஸே கேன்சல் ஆயிரும். ஓகேவா? அப்போ இங்கே அந்த இதால் அடித்து கொடுக்க தேவையில்ல, 12 அப்படியே தான் இருக்கும். புரிஞ்சுங்களா? அப்போது இங்கே இருக்கிறது என்ன இருக்கும்? 86 / 43 × 12ன்னு இருக்கும். இதை நீங்கள் அடித்து கொடுத்தா 2. அப்போ 2 × 12 24. ஸோ 24 நாட்களே வேலையை முடிச்சிருவாங்க. புரிஞ்சா? அந்த ஒரு இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணேன், அப்புறம் நம்மளுக்கு ஒர்க்கு அதிகமாகிடுச்சு. ஸோ கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. புரிஞ்சா? ஸோ சேம் இதே ஃபார்முலா மெத்தட்லேயே அழகாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அதே கொஸ்டின் தானே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2017 கேட்டது, அகெயின் 2022. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்பயுமே ரிப்பீட் ஆகலாம், அதனால் நல்லா அதுலேயே ப்ராக்டிஸ் பண்ணிடணும். ஓகே, நெக்ஸ்ட் 6வது கொஸ்டின் பாருங்கள். இதே கான்செப்ட் தான், அல்லது அதுக்கப்புறம் மற்றும் இந்த மாதிரி. ஓகே, இதே இதுதான். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 2. ஈஸியானதான், அழகாக சால்வ் பண்ணிடுவீங்க. இப்போது 7வது கொஸ்டின் பாருங்கள். 3 பேர் வந்திருப்பாங்க. அதாவது 3 ஆண்கள் அல்லது 4 சிறுவர்கள் அல்லது 6 பெண்கள் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார் எனில் 2 ஆண்கள் 2 சிறுவர்கள் மற்றும் 2 பெண்கள் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறதெல்லாம் அல்லது கான்செப்ட்டு, ரெண்டாவதுலாம் மற்றும் அப்படின்னு இருக்குது. ஓகேவா? இதையும் ஃபார்முலா மெத்தடில் சால்வ் பண்ணுறதா D/A/X + B/Y + C/Z இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஏ அப்படிங்கிறது என்ன? சாரி, டி அப்படின்னா 12 நாட்கள். 12 நோட் பண்ணுங்கள். ஏபிசிங்கிறது அண்டு கான்செப்டில் வர்றது எல்லாமே 2 தானே, +2 +2 +2. XYZ எல்லாம் 6 கான்செப்டில் வர்றது. அப்போது 3 கரெக்டாக. ஆண்கள்னால் ஆண்களுக்குரியது, சிறுவர்னால் சிறுவருக்குரியது 4, அடுத்து பெண்கள். இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணிடலாம். ஓகேவா? இதுக்கு அடுத்தது இதை கரெக்டாக இந்த டிவைடில் இருக்கிறத சிம்ப்ளை பண்ணுறது தான். சிம்ப்ளை பண்ணுங்கள். சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா கீழே இருக்கிறதுக்கு இந்த வேல்யூ நம்ம சிம்ப்ளை பண்ணலாம். இங்கே அடித்து கொடுத்தா 1/2ன்னு வரும், இங்கே அடித்து கொடுத்தா 1/3ன்னு வரும். அப்போ எல்சிஎம் இங்கே வந்து 6ன்னு தான் வரும். மேலே வந்து 12 இருக்கும். 12 / எல்சிஎம் வந்து 6 எடுத்துக்கிறோம். அப்போ இங்கே 2, இப்போ மேலே 2 எடுத்தால் 4. இங்கே 3 வரும், மேலே அப்படியே 3 போட்டுடலாம். இங்கே 2 வரும், அப்போ மேலேயும் அப்படியே 2ன்னு வந்துடும். ஓகேவா? அப்போது 12 கீழே நம்ம ஆட் பண்ணால் 9ன்னு வரும். இந்த டிவைடில் இருக்க 6 இந்த சைடு மல்டிப்புளாக மாறும். இப்போ நம்மளுக்கு இருக்கிறது 12 / 9 × 6ன்னு இருக்கும். அடிச்சுக்கணுங்க. 3 அடிச்சு கொடுத்தா நம்ம 12, 3 9, 1 3 3 2 3 6. அப்போது 2 × 4 8. 8 தான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் சி, 8 தான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஓகே. ஸோ அப்போது இந்த மாதிரி 2 இதுலேயும் 3 இதுலையுமே கேட்டாலுமே அழகாக ஆன்சர் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுலேயே ஃபார்முலா இல்லாமல்னா 3 ஆண்களுக்கு ஈக்குவலானவங்க 4 சில்ட்ரன், அவங்களுக்கும் ஈக்குவலானவங்க 6 பெண்கள், இவங்களாம் சேர்ந்தால் 12 நாளில் முடிச்சிடுறாங்க. இப்போ அடுத்தது 2 மென்னு ப்ளஸ் 2 சில்ட்ரனு ப்ளஸ் 2 உமன், இவங்களாம் எத்தனை நாளில் முடிப்பான்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதுலேயே எல்லாரும் ஒன்று. இப்போ இதை நீங்கள் மாற்றுனீங்க அப்படின்னா 2 சில்ட்ரனுக்கு ஈக்குவலானவங்க 3 பெண்கள். ஓகேவா? ஸோ 3 பெண்கள். அதே போல் நம்ம மென்னையும் உமனையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, அதாவது கவனிங்க, 3 மென்னு ஈக்குவல் 6 உமன். அப்போ ஒரு மென்னுக்கு ஈக்குவலானவங்க 2 உமனா? புரிஞ்சா? இப்போ எல்லாத்தையுமே நம்ம உமனாக மாற்ற போகிறோம். எப்படின்னா, இப்போ ஒரு மென்னுக்கு ஈக்குவலானவங்க 2 உமன்னா 2 மென்னுக்கு ஈக்குவலானவங்க 4 உமனா? ஓகே, அழகாக இப்படிலாம் கன்வெர்ட் பண்ண தெரியணும். அப்போ 4 உமன் ப்ளஸ் 2 சில்ட்ரனுக்கு ஈக்குவலானவங்க 3 உமனா? ஸோ 3 உமன் ப்ளஸ் இவங்க 2 உமன் அப்படியே போட்டுடலாம். அப்போ எல்லாமே உமனாக நம்ம மாற்றிட்டோம். மொத்தத்துக்கு எத்தனை வர்றாங்க? 7 9 உமன். இப்போ நல்லா கவனிங்க,
இப்போ இந்த 3 மென்னு அல்லது 4 சிறுவர்கள் அல்லது 6 பெண்கள் சேர்ந்தால் 12 நாளில், அப்போ 6 பெண்கள் சேர்ந்தால் 12 நாளில் முடிச்சிடறாங்க. 6 பேர் சேர்ந்தால் 12 நாளில் முடித்தா 9 பேர் சேர்ந்தால் எத்தனை நாளில் முடிப்பாங்க? இதுதான் கேள்வி. இதை சிம்பிளை பண்ணுங்கள். 3 நாள் அடித்து கொடுக்கலாமா? 2 3 6, 3 3 9, 1 3 3, 4 3 12. அப்போ 2 × 4 8. எக்ஸோட வேல்யூ என்ன? 8. ஸோ 8 நாளில் வேலையை முடிச்சுடுவாங்க. நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம்ல. ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஸோ 2 வழியிலுமே உங்களுக்கு ஸ்பீடாக கண்டுபிடிக்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். சார் எனக்கு ஃபார்மல் மெத்தடில் மட்டும் ஈஸியாக வருது சார், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துலலாம் வரமாட்டுது அப்படின்லாம் நீங்கள் ஸ்ட்ரக் ஆகக்கூடாது. அழகாக ஒவ்வொரு கான்செப்டையும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ இது ஒரு மெத்தட் தெளிவாக புரிஞ்சா, இப்போ அடுத்ததை கவனிங்க. இது டைப் 2ங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். இதில் எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க, என்ன மாதிரி டேட்டாஸ் கொடுத்துருக்காங்கிறத கவனிங்க. நம்ம எப்படி எடுத்துக்கணும். எப்பயுமே ஒரு ஷார்ட்கட் கற்றுக்குறோம் அப்படின்னா நிறைய பேர் இதில் கவனம் செலுத்தாமல் விட்டுறாங்க. என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் கொடுத்தா நம்ம என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறோம், இதைத்தான் நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், ஒரு வேலையை 2 மனிதர்கள் 2 மனிதர்கள்னால் மென்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, 2 ஆண்களும் 3 பையன்களும் சேர்ந்து 10 நாளில் முடிக்கிறாங்க. அடுத்து அதே வேலையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 மென்னு ப்ளஸ் 3 சில்ட்ரன் இவங்க எல்லாம் சேர்ந்தாங்கன்னா 10 நாளில் வேலையை முடிக்கிறாங்க. அதே வேலையும் சொன்னனால இங்கே ஈக்குவல்ட்டு. ஓகே, ஈக்குவல்ட்டு 3 ஆண்களும் ப்ளஸ் 2 சில்ட்ரனும் பையன்களும் சேர்ந்தால் 8 நாளில் வேலையை முடிச்சிடுறாங்க. அப்போது ஒரு வேலை இருக்குது, ஒரு வேலையை 2 ஆண்களும் 3 பையன்களும் வந்தாலும் 10 நாளில் முடிச்சிடறாங்க. அதே வேலை அப்படின்னா ஈக்குவல் நம்ம எடுத்துக்கிறோம். 3 ஆண்களும் 2 பையன்களும் வந்தால் கூட 8 நாளில் வேலையை முடிச்சிடறாங்க. இந்த மாதிரி கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க அடுத்தது 2 மனிதர்களும் 1 பையன், அதாவது 2 ஆண்களும் 1 பையன் மட்டும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கேயும் ஒரு மென்னுக்கு ஈக்குவலான பசங்க எத்தனைங்கிறத கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ ஈக்குவல் பண்ணியிருக்கோம்ல, ஈக்குவல் பண்ணுறத நீங்கள் பெரிய நம்பராகவே உள்ளே மல்டிபிள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த 10ம் இந்த 8ம் கேன்சல் ஆகும்ல, 2ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 4 வரும், இங்கே 5 வரும். இப்போ இந்த 5 உள்ளே மல்டிபிள் பண்ணுங்கள். 2 10, 10 மென்னு ப்ளஸ் 1 15, 15 சில்ட்ரன் ஈக்குவல் டு 4ஆல் 4 12 மென்னு ப்ளஸ் 4 2 8 சில்ட்ரன். ஓகேவா? இப்போ ஈஸியாக கன்வெர்ட் பண்ணணும். எப்படின்னா, மென்னுக்கும் இந்த இங்கே இருக்க மென்னுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன? 2. ஸோ ஒரு 10க்கும் 12 டிஃப்ரென்ஸ் என்ன? 2 மென்னு. 2 மென்னுக்கு ஈக்குவலானவங்க யாருன்னு கேட்டால் 15 சில்ட்ரனுக்கும் 8 சில்ட்ரனுக்கும் வித்தியாசம் என்ன? 15க்கும் 8க்கும் வித்தியாசம் பார்த்தா 7. ஓகேவா? அப்போ 2 மென்னுக்கு ஈக்குவலானவங்க 7 சில்ட்ரன். ஓகேவா? இப்போ இங்கே கவனிங்க, 2 என்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அது கன்வெர்ட் பண்ணணும். 2 மென்னுக்கும் ப்ளஸ் 1 பையனும் சேர்ந்தால் எத்தனை நாளில் வேலை முடிப்பாங்கன்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 பையனுக்கு பதிலாக கண்டுபிடிச்சா அந்த 7 சில்ட்ரனை அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 7 சில்ட்ரன் ப்ளஸ் 1 சில்ட்ரன் சேர்ந்தால் 8 பேர். ஓகேவா? இப்போது 8 சில்ட்ரனுங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இங்கேயும் அகைன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ கண்டுபிடிச்ச இந்த ட்ரிக்கை இந்த இதில் ஏதாவது ஒரு இதில் நம்ம அப்ளை பண்ணணும். அதாவது 2 மென்னும் ப்ளஸ் 3 சில்ட்ரனும் சேர்ந்தால் 10 நாளில் வேலையை முடிச்சுறாங்கல்ல. அப்போ இங்கே 2 மென்னுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச அந்த 7 சில்ட்ரன் அப்ளை பண்ணலாம், ப்ளஸ் 3 சில்ட்ரன். அப்போது 10 சில்ட்ரன் சேர்ந்து இருக்கனால தான் இந்த 10 நாளில் முடிச்சிருந்துருக்காங்க. இப்படி நம்ம இந்த டேட்டாவை கன்வெர்ட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், 10 சில்ட்ரன் சேர்ந்தால் 10 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ 8 சில்ட்ரன் சேர்ந்தால் எத்தனை நாள் அப்படிங்கிறத நம்ம எக்ஸுன்னு நம்ம வச்சு கண்டுபிடிச்சிடணும். என்ன வரும்? இப்போ 2ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 4 வரும், இங்கே 5 வரும். அடுத்து மறுபடியும் 2ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 2 வரும், அகைன் இங்கே 5. அப்போ 5 25, 25 இந்த 2 நம்ம டிவைடில் போடணும். டிவைடில் போட்டால் எக்ஸ் 4. அப்போ 25ல் பாதி என்ன? 12 நாட்களில் அவங்க வேலையை முடிச்சுருவாங்க. ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள், 12 நாட்கள். ஆப்ஷன் பி இதாக இருக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுக்கலாம்? ஸோ இந்த மாடல் டைப் 2 பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணி ஆகணும். இதே போல் நிறைய சம் கொடுத்துருக்காங்க, ஒன்று வேணால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 9வது கொஸ்டின் பாருங்கள்.
6 ஆண்கள் 8 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வேலையை 10 நாட்கள் செய்து முடிப்பார். 26 ஆண்கள் மற்றும் 48 சிறுவர்கள் அதே வேலையை 2 நாட்கள் செய்து முடிப்பார் எனில் 15 ஆண்கள் மற்றும் 20 சிறுவர்கள் சேர்ந்து எத்தனை நாட்கள் அதை முடிப்பார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? சொத்தோனே 6 மென்னு ப்ளஸ் 8 சில்ட்ரன் சேர்ந்தா எத்தனை நாள்? 10 நாளில் வேலையை முடிச்சுறாங்க. அதே வேலையை 26 ஆண்கள் ப்ளஸ் 48 சிறுவர்கள் சேர்ந்தா 2 நாள்லேயே வேலையை முடிச்சிடுறாங்க. ஓகேவா? அடுத்தது அவங்க கேட்டிருக்கிறது கேள்வி. இப்போ இதை கன்வெர்ட் பண்ணணுமா? 2ஆலே அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1 2 ஐ 2 10. இதுக்கு மேலே நம்ம சிம்பிளை பண்ண முடியாது. 5ஆலே உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 5000 30 மென்னு ப்ளஸ் 40 சில்ட்ரன் ஈக்குவல் டு 26 மென்னு ப்ளஸ் 48 சில்ட்ரன். இப்போ 30க்கும் 26 மென்னுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன? 4 மென்னு. 4 மென்னுக்கு ஈக்குவலானவங்க யார் வருவா? 40க்கும் 48க்கும் டிஃப்ரென்ஸ் 8 சில்ட்ரன். அப்போ 4 மென்னுக்கு ஈக்குவலானவங்க 8 சில்ட்ரன். இதிலே ஒரு மென்னுக்கு ஈக்குவலானவங்க 4 சில்ட்ரன். இப்படியும் நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். கன்வெர்ட் பண்ண முடிஞ்சால் கன்வெர்ட் பண்ணிக்க வேண்டியதான், இல்லை அப்படின்னா இப்படி வச்சுக்கலாம். இப்போது அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 15 ஆண்கள் மற்றும் 20 சிறுவர்கள் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ ஒரு மென்னு 4 சில்ட்ரனுக்கு சமம்னா 15ன்னா இப்போ நான் இதையும் 15ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இதையும் 15ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 15ஆல் மல்டிப்ளை பண்ணால் 60 வருமா? 60 சில்ட்ரன் ப்ளஸ் 20 சில்ட்ரன் எல்லாத்தையும் சிறுவனாக மாற்றிட்டோம். 80 சில்ட்ரன் இருக்காங்க. இப்போ அகைன் நம்ம இங்கே வரோம். 4 மென்னு 8 சிறுவர்களுக்கு சமம் தானே. அதே போல் ஒரு மென்னு 4 சிறுவருக்கு சமம் அப்படின்னா இங்கே 6 மென்னுன்னு கொடுத்துருக்கோமா? அப்போ இன்ட்டு 6ன்னு பண்ணோம்னா இதையும் 6ஆல் மட்டும்னா 6 நாங்க 24 சில்ட்ரன். அப்போது இதை கவனிங்க, 6 மென்னுங்கிறப்பெல்லாம் 24 சில்ட்ரன் ப்ளஸ் ஆல்ரெடி அங்கே இருக்க 8 சில்ட்ரன். இவங்களாம் சேர்ந்தால் 10 நாள் வேலையை முடிச்சிருவாங்க. இப்போது 24 ப்ளஸ் 8 32 சில்ட்ரன் 10 நாளில் முடிக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டோமா? இனி நம்ம என்ன பண்ணுவோம்? 32 சில்ட்ரன் 10 நாளில் முடித்தா 80 சில்ட்ரன் எத்தனை நாளில் முடிப்பாங்க? இதுதான் கேள்வி. ஓகேவா? சிம்பிளை பண்ணுங்கள். 10ஆல் அடித்து கொடுத்தோம்னா இந்த ஜீரோவும் இந்த ஜீரோ அடி ஆயிரும். 4 8 4 32. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 4 நாட்களில் 80 சில்வர்கள் சேர்ந்தால் முடிச்சிருவாங்க. ஆப்ஷன் டி தான் இருக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுக்கலாம்? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் எந்த அளவுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுல நல்லா கவனமாக இருந்து நீங்கள் குயிக்காக வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 10வது கொஸ்டின் பாருங்கள். 2 ஆண்கள் மற்றும் 7 சிறுவர்கள் 14 நாட்களில் செய்து முடிப்பார். 3 ஆண்கள் மற்றும் 8 சிறுவர்கள் அதே வேலையை 11 நாட்களில் செய்து முடிக்கின்றனர் எனில் 8 ஆண்கள் மற்றும் 6 சிறுவர்கள் அந்த வேலையை போல் 3 மடங்கு வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார்? இப்போ எக்ஸ்ட்ரா இந்த ஒரு பாயிண்ட் நம்ம முன்னாடி பார்த்த மெத்தடில் விட எக்ஸ்ட்ரா இந்த ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இதையும் நம்ம ஆல்ரெடி கற்றுக்கிட்ட அதே மெத்தடில் கண்டுபிடிச்சலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? அதாவது ஒரு மென்னுக்கு எத்தனை சிறுவர்கள் சமங்கிறத கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் 2 மென்னுக்கு 7 சிறுவர்கள் சேர்ந்தால் 14 நாட்களில் முடிச்சுறாங்க அதே வேலையை. 3 ஆண்கள் மற்றும் 8 சிறுவர்கள் சேர்ந்தால் 11 நாட்களில் வேலையை முடிக்கிறாங்க. ஓகேவா? இப்போ அடுத்தது 8 ஆண்களும் 6 சிறுவர்களும் சேர்ந்து எத்தனை நாள் முடிப்பாங்க? அந்த 3 மடங்கு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் எதுவுமே காமனாக கேன்சல் ஆகாது. அப்போ டேரெக்டாக 14ஆலே உள்ள மல்டிப்ளை பண்ண 14 × 2 28 மென்னு, 7 × 14 70 ப்ளஸ் 28 98 சில்ட்ரன் ஈக்குவல் டு இங்கே 11ஆல் மல்டிப்ளை பண்ணால் 33m ப்ளஸ் 88 சி. இப்போ 28mக்கும் 33mக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? 5 மென்னு ஈக்குவல் டு 98க்கும் 88 டிஃப்ரென்ஸ் 10. ஓகே, அப்போ 5 மென்னுக்கு ஈக்குவலானவங்க 10 சில்ட்ரன் அல்லது ஒரு மென்னுக்கு ஈக்குவலானவங்க 2 சில்ட்ரன். புரிஞ்சா? 5ஆலே அப்படியே காமனாக டிவைட் பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அவங்க கேட்டிருக்க ஆட்களை கவனிக்க போகிறோம். 8 ஆண்கள் மற்றும் 6 சிறுவர்களா? 8 ஆண்கள் மற்றும் 6 சிறுவர்கள். இப்போ யாரை கன்வெர்ட் பண்ணலாம்? எப்படின்னா ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போது
2 சில்ட்ரன் வந்து ஒரு மென்னுக்கு ஈக்குவல்னா, இப்போ இதை இன்ட்டு 3ன்னு பண்ணோம்னா 6 சில்ட்ரனா, அப்போ 6 சில்ட்ரன் வந்து பார்த்தோம்னா 3 மென்னுக்கு ஈக்குவலானவங்க, இப்படி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 8 மென்னு ப்ளஸ் இங்கே 3 மென்னு, 6 சில்ட்ரனுக்கு போல 3 மென்னு, மொத்தத்துக்கு 11 ஆண்கள் மென்னுன்னு அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ அகைன் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் மென்னாக தான் நம்ம மாற்றணும் நம்ம. அப்போது இங்கே கவனிங்க, இதில் நீங்கள் கவனிக்கணும் என்ன அப்படின்னா, ஒரு மென்னு வந்து 2 சில்ட்ரனுக்கு சமம் அப்படின்னா இன்ட்டு 4ன்னு பண்ணோம் அப்படின்னா 8 சில்ட்ரனா, அப்போ இதையும் இன்ட்டு 4ன்னு பண்ணோம்னா 4 மென்னு, அப்போ 8 சில்ட்ரனுக்கு சமமானவங்க 4 ஆண்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இதை எப்படி எடுத்துக்கிறோம், 3 மென்னை அப்படியே போட்டணும். இங்கே எல்லாத்தையும் மென்னாக கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா நம்ம அகைன் இங்கே 2 இதில் எதை வந்து எல்லாத்தையும் மென்னாக கன்வெர்ட் பண்ண முடியும் தான் நீங்கள் யோசிக்கணும். இங்கே 7ன்னு இருக்குன்னா ஒற்றைப்படையாக இருக்குது, ஆனால் இங்கே 8னா அழகாக நம்ம மாற்றிட முடியும். இப்போ 8 சில்ட்ரன் போனால் தான் நம்ம 4 மென்னுன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். அப்போ மொத்தத்துக்கு 7 மென்னு, 7 மென்னு சேர்ந்தால் அந்த 11 நாட்களில் முடிச்சிருக்காங்க. இப்போ பிஎஸ்டி மெத்தடே பாருங்கள், 7 ஆண்கள் சேர்ந்தால் 11 நாட்களில் முடிக்க முடியும். அதே போல் 11 ஆண்கள் சேர்ந்தால் எத்தனை நாள் முடிப்பாங்க, இது வரைக்கும் நம்ம முன்னாடி உள்ள மெத்தட் கண்டுபிடிச்சோம். இப்போ தான் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு பார்த்தோம்ல, அதே போல் 3 மடங்கு வேலையை அப்படின்ட்டு. அப்போது குரூப் பார்த்தோம்னா இது போல் 1 மடங்கு வேலையை, இப்போ பார்க்க போகிறது இது போல் 3 மடங்கு வேலை. அப்போ எப்பவுமே ஒர்க்கு PhD/Wனா ஒர்க்கு நம்ம கீழே தானே போடுவோம், அந்த 3 மடங்கு வேலைங்கிறப்போ ஒர்க்கு, அதை நம்ம டிவைல நோட் பண்ணணும். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துக்கிட்டே தான். சிம்பிளை பண்ணால் 11 கேன்சல் ஆயிரும், 3 சைடு மல்டிபிளாக வரும். எக்ஸோட வேல்யூ என்ன, 21. அப்போது அதே போல் 3 மடங்கு வேலையை இந்த 11 ஆண்கள் செய்கிறதுக்கு 21 நாட்கள் எடுத்துக்கிறோம். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். பாருங்கள் எப்படி சின்ன சின்ன டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்களா, அதையும் நம்ம இப்போ கற்றுக்கிட்ட அதே ட்ரிக்லேயே நம்ம அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ப்ராக்டிஸுங்கிறதா இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஆர்வத்தோடு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு வேளை 4 ஆண்களும் 6 பெண்களும் சேர்ந்து 8 நாட்கள் முடிப்பார். அதே வேளை 3 ஆண்களும் 7 பெண்களும் சேர்ந்து 10 நாட்களில் செய்கிறார் எனில் 10 பெண்கள் மட்டும் எத்தனை நாள் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. இப்போ இங்கேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆண்கள் பெண்கள் எத்தனை பேர்த்துக்கு ஈக்குவல் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 4 ஆண்கள் ப்ளஸ் 6 பெண்கள் சேர்ந்தால் 8 நாளில் முடிச்சிடுறாங்க. அடுத்தது 3 ஆண்கள் ப்ளஸ் 7 பெண்கள் இவங்க சேர்ந்தால் 10 நாளில் முடிச்சிடுறாங்க. இதில் இருந்து ஒரு ஆண் எத்தனை பெண்ணுக்கு சமம் அல்லது ஒரு பெண் எத்தனை ஆணுக்கு சமம், இப்படி கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதை பாருங்கள், அடித்து கொடுக்கலாமா, இது 5 2ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 5 வரும், இங்கே 4 வரும். இப்போ 4 உள்ள மல்டி பண்ணலாம், 4 நாங்க 16M ப்ளஸ் 6 நாங்க 24 உமன் ஈக்குவல் டு 5னா 3 15 மென்னு ப்ளஸ் 7 35 உமன். இப்போது மென்னுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 15க்கும் 16க்கு டிஃப்ரென்ஸ் 1 தான், ஒரு மென்னு. அதே போல் உமனுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தா 24 ப்ளஸ் 35னா 11. அப்போ ஒரு மென்னு வந்து 11 பெண்ணுக்கு சமம். இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? இப்போது இங்கே நீங்கள் கவனிங்க, இந்த ஒரு மென்னுங்கிற கான்செப்டை இதில் 2ல் எங்கே வேணால் அப்ளை பண்ணலாம். இப்போ இங்கேயே கூட நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு மென்னு 11 பெண்களுக்கு சமம் அப்படின்னா 4 ஆண்கள் மேலே இருக்க அந்த 4 ஆண்கள் தானே இருக்குது. அப்போ 4 ஆண்கள் எத்தனை பெண்களுக்கு சமம், 44 பெண்களுக்கு சமம்ல, ப்ளஸ் 6 உமன். இவங்களாம் சேர்ந்தால் எத்தனை நாளில் முடிப்பாங்க, 8 நாளில் முடிப்பாங்க. இதான் இந்த ஸ்டார்டிங்கில் டேட்டா கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்தோம்னா 50 உமன் 8 நாளில் முடிக்கிறாங்க. இதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ 50 பெண்கள் 8 நாளில் முடித்தா அவங்க கேட்டிருக்கிறது 10 பெண்கள் தான். அப்போ 10 பெண்கள் எத்தனை நாளில் முடிப்பாங்க, ஜஸ்ட்டு 0 அடித்து கொடுத்து இதை மட்டும் தான் மல்டிப்ளை பண்ணணும். 8 40. அப்போது 10 பெண்கள் சேர்ந்தால் 40 நாட்கள் அந்த வேலையை முடிப்பாங்க. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இதை ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் பார்க்கணும். இதை நீங்கள் கரெக்டாக ட்ரிக்கை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த விதத்துலையும் கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு இந்த சரியாக ட்ரிக்கே நீங்கள் சரியாக கற்றுக்கல அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். டேட்டாவில் பாருங்கள், நீங்கள் ஒவ்வொன்றா வந்து ஒரு சில சேஞ்சஸ்லாம் கொடுத்துக்கிட்டே தான் வர்றாங்க. இப்போ இங்கே பாருங்கள் 3 மடங்கு அப்படின்ட்டு. அப்போது நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண அதே ட்ரிக்கை தான் யூஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் தான் நம்ம அவங்க கேட்டிருக்க கொஸ்டினுக்கு மாடிஃபை பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகே, அதே போல் இந்த கேள்வி
2 ஆண்கள் மற்றும் 3 சிறுவர்கள் சேர்ந்து 10 நாளில் முடிக்கிறாங்க. 3 ஆண்கள் மற்றும் 2 சிறுவர் சேர்ந்து 8 நாளில் முடித்தா 2 ஆண்கள் மற்றும் 1 சிறுவர் சேர்ந்து வேலையை எத்தனை நாளில் முடிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 3. அதான் 3 4. ஓகே, ஸோ ஈஸியாகவே நீங்கள் இதை சால்வ் பண்ணிடலாம். சால்வ் பண்ணிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் பதிவு பண்ணுங்கள். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஹோம்ஒர்க் கொஸ்டினை ஆர்வத்தோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே போல் சின்ன சின்ன ஒர்க் இந்த மாதிரி ஹோம்ஒர்க்லாம் கொடுக்குறலாம் 5 சம் கொடுக்குறேன் அப்படின்னா நல்லா வீடியோ கவனிச்சுட்டு பக்கத்துலேயே பேப்பர் பேனை ரெடியாக வச்சுருந்து ஹோம்ஒர்க் சம்லாம் சால்வ் பண்ணி அதுக்கான ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணணும். ஓகே, இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள். 8 ஆண்கள் மற்றும் 12 சிறுவர்கள் சேர்ந்து 10 நாளில் முடிக்கிறாங்க. 6 ஆண்கள் மற்றும் 4 சிறுவர் சேர்ந்து 14 நாட்களில் முடிக்கிறாங்க. ஒரு ஆண் தனியாக அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார், ஒரு சிறுவன் தனியாக எத்தனை நாளில் முடிப்பார், இதான் கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ 8 ஆண்கள் ப்ளஸ் 12 சிறுவர்கள் சேர்ந்து 10 நாளில் முடிக்கிறாங்க ஈக்குவல் டு 6 ஆண்கள் ப்ளஸ் 8 சிறுவர்கள் சேர்ந்தால் 14 நாட்களில் முடிக்கிறாங்க. இப்படி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ணணுமா, 2ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 5 வரும், இங்கே 7 வரும். 5ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 8 40 மென்னு ப்ளஸ் 5 12 60 சில்ட்ரன். இப்போ 7னா 6 7 42 ப்ளஸ் 8 7 56. ஓகே, 8 7 56 சில்ட்ரன். இப்போ எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்காங்க, மென்னை பொறுத்த வரைக்கும் 2 வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 2 மென்னு. சில்ட்ரனை பொறுத்த வரைக்கும் 60 56னா 4. ஓகே, அப்போ 2 ஆண்கள் 4 சிறுவருக்கு சமம், அல்லது ஒரு ஆண் 2 சிறுவருக்கு சமம். கன்வெர்ட் பண்ணிட்டோமா? இப்போது ஆப்ஷனில் ஒரு சின்ன லாஜிக், அதாவது நம்ம இதை கண்டுபிடிச்ச பின்னாடி ஒரு மென்னுக்கு ஈக்குவலானது வர்றதுக்கே 2 சிறுவர்கள் தேவைப்படுது. அப்போ இதில் இருந்தே நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஆணை செஞ்சு முடிக்கிற வேலைக்கு ஒரு சிறுவனுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆண் எடுத்துருக்க விட அப்படியே டபுளாக தேவைப்படும். அப்போ ஆண்கள் தான் கம்மியாக இருக்கணும், சிறுவர்களுக்கு நாட்கள் அதிகமாக இருக்கணும். இங்கே பாருங்கள், ஆண்களுக்கு நாட்கள் அதிகமாக கொடுத்துட்டு சிறுவர்களுக்கு கம்மியாக கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஆப்ஷனுமே, ஆப்ஷன் பியும் டியும். அப்போ இதை 2ஐயும் நீங்கள் எடுத்துக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த ஆப்ஷன் ஏலையோ அல்லது ஆப்ஷன் சிலையோ தான் ஆன்சராக வரும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இதை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? இங்கே இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், 8 ஆண்கள் 12 சிறுவர்கள் சேர்ந்தால் 10 நாளில் முடிப்பாங்கல்ல. அப்போ 8 ஆண்கள் ப்ளஸ் 12 சிறுவர்கள். இப்போ இதை பாருங்கள், ஒரு ஆணுக்கு 2 சில்ட்ரனா, இது 6ஆல் மல்டிபிள் பண்ணால் 12 சில்ட்ரனா, 12 சில்ட்ரன்னா 6 மென்னு. ஓகேவா? அப்போ 8 மென்னு ப்ளஸ் இது 12 சில்ட்ரன் பலா 6 மென்னு. ஓகேவா? இப்போ இது மொத்தத்துக்கு 14 மென்னு. 14 மென்னு சேர்ந்தால் எத்தனை நாளில் முடிப்பாங்க, 10 நாளில் முடிப்பாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ 14 மென்னு சேர்ந்தால் 10 நாளில் முடித்தா ஒரே ஒரு ஆண் மட்டும் சேர்ந்தால் எத்தனை நாள், 14 × 10 140. அப்போ ஒரே ஒரு ஆண் சேர்ந்தால் 140 நாட்கள் வேலை முடிப்பார். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். அப்போ சிறுவருக்கு எவ்வளோ எடுக்கும், இந்த ஆண் எடுத்துக்கிட்ட நாட்களை விட அப்படியே டபுளாக மாறும். 140 அப்படியே டபுள் பண்ணால் 280. இதுதான் இதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ கவனமாக நோட் பண்ணுங்கள். சின்ன சின்ன டெஸ்ட்டு கொடுப்பாங்க, நம்ம ஆல்ரெடி கற்றுக்கிட்ட ட்ரிக்கிலே அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இதே போல் தான் இங்கே ப்ராக்டிஸ் சம் பாருங்கள். இந்தியர்கள், சீனர்கள், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பாங்க. எல்லாமே ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 4 இந்தியர்கள் மற்றும் 4 சீனர்கள் சேர்ந்து ஒரு வேலையை 3 நாட்களில் முடிப்பார். 2 இந்தியர்கள் மற்றும் 5 சீனர்கள் சேர்ந்து அதே வேலையை 4 நாட்களில் முடிப்பார்கள் எனில் இப்பணியை தனியாக ஒரு இந்தியர் எத்தனை நாட்கள் முடிப்பார், ஒரு சீனர் எத்தனை நாட்கள் முடிப்பார்? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, அதே மெத்தட் தானே. ஸோ இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 4 தான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்க்க நம்ம 3ன்னு எடுத்துக்கலாம், இது 4. ஆர்வத்தோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்ததை பாருங்கள். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, ரேஷியோ கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். இப்போ இது எப்படி என்ன பண்ணு பாருங்கள். 12 மனிதர்களும் 16 மாணவர்களும் சேர்ந்து ஒரு வேலையை 5 நாட்கள் முடிக்கின்றனர். 13 மனிதர்களும் 24 மாணவர்களும் சேர்ந்து 4 நாட்கள் முடித்தால் தினமும் மனிதனும் மாணவனும் செய்யும் வேலையின் விகிதத்தை கூறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே கொஞ்சம் டிஃப்ரென்ஸு ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத பாருங்கள். எப்பயும் போல் அதை நம்ம நோட் பண்ணிடுறோம். 12 மென்னு
ப்ளஸ் 16 மாணவர்கள் சில்ட்ரனே நம்ம எடுத்துக்கலாம். சேர்ந்தால் எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 5 நாளில் முடிக்கிறாங்க. அதே போல் 13 மென்னும் ப்ளஸ் 24 சில்ட்ரனும் சேர்ந்தால் 4 நாட்களில் வேலையை முடிக்கிறாங்க. இப்போ ஒரு மனிதன் ஒரு சில்ட்ரன் அது யார் யாருக்கு ஈக்குவல் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்றோம். பாருங்கள், இதுதான் எதையுமே காமனாக கேன்சல் பண்ண முடியாது. அப்போ உள்ள மல்டிபிள் பண்ணிடுங்க. 5 12 60, 60 மென்னு ப்ளஸ் 5 16 50 ப்ளஸ் 30 80 சில்ட்ரன் ஈக்குவல் டு 4 மல்டிபிள் 4 13 40 52 மென்னு ப்ளஸ் 4 24 16 6 பேலன்ஸ் 1 96 சில்ட்ரன். இப்போ வித்தியாசம் பாருங்கள், 60 மென்னுக்கும் 52 மென்னுக்கும் வித்தியாசம் பார்த்தா 8 மென்னு ஈக்குவல் டு 80க்கும் 96க்கும் வித்தியாசம் 16 சில்ட்ரன். அப்போது ஒரு மென்னுக்கு ஈக்குவலானவங்க 2 சில்ட்ரன். ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ரேஷியோ தானே கேட்குறாங்க, ஒரு மனிதனும் ஒரு சில்ட்ரனும். இப்போ ரேஷியோனா இப்போ ஒரு மனித மென்னு ஒரு மாணவன் M/Cன்னு எடுத்துக்கலாம். இதவே M/Cன்னு எடுத்துக்கலாம்ல. இப்போ நம்ம கண்டுபிடிச்சதை M/Cன்னு நம்ம மாற்றணும். அப்போ இங்கே M போட்டுக்கலாம். இந்த C ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது இது ஈக்குவல் தான் வரும்போது டிவைடில் மாறிடும். இப்போ இந்த மேலே இருக்க இந்த 2 அப்படியே தான் இருக்கும். M இதுக்கு பக்கத்தில் இந்த 1 இந்த சைடு டிவைடில் வரும். அப்போது அவங்களோட வேலையோட வீதம் என்ன? 2:1 தான் அதற்கான சரியான ஆன்சர். பின்ன வேலையை நம்ம இப்படி எழுதிக்கலாம்ல. ஓகே, அப்போ 2:1 தான் அதற்கான சரியான ஆன்சர். தினமும் ஒரு மனிதன் 2 வேலையை செய்ய முடியும், ஒரு மாணவன் ஒரு வேலையை செய்ய முடியும். இப்படி தான் நீங்கள் இதற்கான ஆன்சரை புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஆர்வத்தோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குன்னா அதை மறுபடியும் பொறுமையாக நீங்கள் கவனித்து பாருங்கள், ஈஸியாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடுவீங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 5 ஆண்கள் மற்றும் 2 பையன்கள் இணைந்து செய்கின்ற வேலை ஒரு மனிதன் மற்றும் ஒரு பையன் செய்கிற வேலையின் அளவில் 4 மடங்காகும். ஒரு ஆண் மற்றும் ஒரு பையன் வேலை செய்யக்கூடிய தன்மையின் விகிதமானது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே அவங்க கொடுத்துருக்க டேட்டா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நல்லா தெளிவாக கவனிங்க. ரொம்ப ஈஸியானது தான். பாருங்கள், 5 ஆண்கள் மற்றும் 2 பையன்கள் இணைந்து செய்கிற வேலை. அப்போ இணைந்து செய்கிறாங்கன்னா 5 மென்னும் ப்ளஸ் 2 பையனும் இணைந்து செய்கிற வேலை எதுக்கு சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் மற்றும் ஒரு பையன், ஒரு மென்னு ப்ளஸ் ஒரு சில்ட்ரன் இணைந்து அதாவது செய்கின்ற வேலையின் அளவில் 4 மடங்காகும் அப்படின்னு சொன்னால் இதை நம்ம அப்படியே 4ஆல் மல்டிபிள் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ கரெக்டாக அவங்க இதுக்கு முன்னாடி நாட்கள்லாம் சேர்த்து கொடுத்துருந்தாங்க, பட் இங்கே கொடுக்காம இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக கன்வெர்ட் பண்ணிடணும். அடுத்து அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க, ஒரு ஆண் மற்றும் ஒரு பையன் செய்யக்கூடிய வேலையோட தன்மையோட வீதம் கேட்குறாங்க. இப்போ ப்ரீவியஸாக நம்ம வீதம் கண்டுபிடிச்சோம்ல, அதே சேம் இதுதான். இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 4ஆல் உள்ள மல்டிபிள் பண்ணணும். 5 மென்னு ப்ளஸ் 2 சில்ட்ரன் ஈக்குவல் டு இங்கே 4 மென்னு ப்ளஸ் 4 சில்ட்ரன் வரும். இதில் இருந்து 5 மென்னுக்கும் 4 மென்னுக்கு வித்தியாசம் என்ன? 1 மென்னு ஈக்குவல் டு 2 சில்ட்ரனுக்கும் 4 சில்ட்ரனுக்கும் வித்தியாசம் என்ன? 2 சில்ட்ரன். அப்போ ஒரு மென்னுங்கிறவங்க 2 சில்ட்ரனுக்கு சமம். இப்போ இதில் M/C இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நான் ப்ரீவியஸாக அதை சொல்லியிருக்கலாம். எம்முக்கு ஈக்குவல் டு இந்த சைடு என்ன நம்பர் இருக்கோ அதுதான் எம்மோட வேல்யூ. சிக்கு ஈக்குவல் டு இந்த சைடு என்ன இருக்கோ அதுதான் சியோட வேல்யூ. அப்போ 2:1 தானே. ஸோ 2:1 தான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? அழகாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஆர்வத்தோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த கேள்வியும் கொஞ்சம் டேட்டா நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். நல்லா கவனிங்க. ஒரு குறிப்பிட்ட வேலையை 3 ஆண்கள் 4 பெண்கள் 6 சிறுவர்கள் சேர்ந்து 7 நாட்கள் முடிப்பார். ஒரு பெண் ஆண் செய்யும் வேலையைப் போல 2 மடங்கு வேலை செய்வார். ஒரு சிறுவன் ஆண் செய்யும் வேலையில் பாதி வேலை செய்வார் எனில் அதே வேலையை 7 நாட்களில் முடிக்க எத்தனை பெண்கள் தேவைப்படுவார்? ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்கல்ல, கவனிக்க கொடுத்துருக்க டேட்டா நல்லா கவனிக்கணும். 3 ஆண்கள் 4 பெண்கள் 6 சிறுவர்கள் சேர்ந்து 7 நாளில் முடிப்பாங்க. ஓகேவா? அப்போது 3 மென்னு ப்ளஸ் 4 உமன் ப்ளஸ் 6 சில்ட்ரன் இவங்களாம் சேர்ந்தாங்கன்னா 7 நாட்களில் வேலையை முடிப்பாங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போது அடுத்து கொடுத்துருக்க டேட்டா தான் நல்லா கவனிக்கணும். ஒரு பெண் ஆண் செய்யும் வேலையை போல் 2 மடங்கு
வேலை செய்வார். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ ஒரு பெண்ணு பார்த்தோம் அப்படின்னா, உமன் பார்த்தா ஆண் வேலை செய்யக்கூடிய வேலையை போல் 2 மடங்கு வேலை செய்வாள். அப்போ ஒரு உமனே பார்த்தோம்னா 2 ஆண்களுக்கு சமம். கரெக்டாக இந்த கொடுத்துருக்க டேட்டாவை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஒரு பெண்ணுங்கிறவங்க ஆண் செய்கிற வேலையை போல் 2 மடங்கு வேலை செய்கிறாங்க. அப்போ ஒரு பெண்ணை பார்த்தோம் அப்படின்னா 2 ஆண்களுக்கு சமம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து ஒரு சிறுவன் ஆண் செய்யும் வேலையில் பாதி வேலை செய்கிறார். அப்போ ஒரு சிறுவன் பார்த்தா ஆண் என்ன வேலை செய்கிறாரோ அதில் பாதி தான் செய்கிறார். இதுதான். அப்போது இந்த 2 இந்த சைடு மல்டிபிளாக கொண்டு போயிட்டோம்னா ஒரு ஆணுக்கு சமமானவங்க 2 சில்ட்ரன், இப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம உமனாக மாற்றுறோம். இப்போ 2 மென்னுக்கு சமமானவங்க ஒரு உமனா. இப்போ இதில் வந்து ஒரு மென்னுக்கு சமமானவங்க இந்த 2 இந்த சைடு போகும். 1/2 உமனுக்கு சமம். ஓகேவா? அதே போல் இங்கே ஒரு மென்னே 2 சில்ட்ரனுக்கு சமம். அப்போ அதே போல் இங்கே 6 இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மென்னு வந்து 2 சில்ட்ரனுக்கு சமம்ல. அடுத்தது 1/2 உமனுக்கு சமமானவங்க ஒரு மென்னு தானே. ஒரு மென்னுக்கு பதிலாக 2 சில்ட்ரன் எடுத்துக்கிறோம். அப்போ ஒரு சில்ட்ரன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில்ட்ரன் பார்த்தா இங்கே அகைன் இந்த 2 இந்த சைடு போயிடும். 1/4 உமனுக்கு சமம். இந்த மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். அதாவது மென்னையும் நீங்கள் இதை உமனாக கன்வெர்ட் பண்ணிடணும், சில்ட்ரனையும் உமனாக கன்வெர்ட் பண்ணிடணும். கன்வெர்ட் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் இங்கே அப்ளை பண்ண போகிறீங்க. அப்ளை பண்ணுங்கள். 3 மென்னா. ஸோ ஒரு மென்னு வந்து 1/2. அப்போ 3 மென்னா இன்ட்டு 3 அப்படின்னா மேலே நம்ம இன்ட்டு 3னா 3/2 உமன்னு வரும். ஓகேவா? அப்போ 3/2 உமன் ப்ளஸ் 4 உமன் அப்படியே போட்டணும், ப்ளஸ் 6 சில்ட்ரன். அப்போ இதை இன்ட்டு 6ன்னு போடணும். அதாவது இங்கே மேலே இன்ட்டு 6ன்னு போட்டால் இதையும் நம்ம 6ன்னு போடலாம். அடித்து கொடுத்தா இங்கேயும் 3/2னே வரும்ல. அப்போது 3/2 உமன். இவங்களாம் சேர்ந்தா 7 நாளில் முடிச்சிடுறாங்க. ஓகேவா? ரைட். இதை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? எல்சிஎம் 2ன்னு கிடைக்கும். அப்போது 3 உமன் ப்ளஸ் இங்கே 8 உமன் வரும். ஓகே, எல்சிஎம்மில் இந்த 4 மல்டிபிள் பண்ணிடணும். ப்ளஸ் 3 உமன். ஓகே, இன்ட்டு இந்த இதுவும் பார்த்தோம் அப்படின்னா இங்கே போயிடும். இப்போ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு சிம்ப்ளை பண்ணுங்கள். சிம்ப்ளை பண்ண இப்போ 7 இந்த 2 இந்த சைடு போகணுங்கிற கட்டாயம் இல்லை. எல்லாத்தையும் சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா மொத்தத்துக்கு 6 + 4 14. 14 உமன் டிவைடட் பை 2 = 7. இதுலேருந்து அடிச்சு கொடுத்தோம்னா 7. இப்போ இது நல்லா கவனிங்க. 7 உமன் சேர்ந்தா 7 நாளில் முடிச்சிடுறாங்க. இதுதான் நம்ம இதுலேருந்து சிம்ப்ளை பண்ணி கிடச்ச வேல்யூ. இப்போ அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? 7 நாட்களில் வேலையை முடிக்க எத்தனை பெண்கள் தானே கேட்குறாங்க. இப்போ தான் நம்ம பார்த்தோம் 7 உமன் சேர்ந்தா 7 நாளில் முடிச்சிருவாங்கன்னு நம்ம பார்த்தோம்ல. அப்போ 7 உமன் தான் இங்கே தேவைப்படுவாங்க. ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஸோ கொடுத்துருக்க டேட்டா என்ன மாதிரிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதிலிருந்து நம்ம சிம்ப்ளை பண்ண ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 3 ஆண்கள் 4 பெண்கள் மற்றும் 6 குழந்தைகள் சேர்ந்து ஒரு வேலையை. இதே நாள் தானே, இதே கொஸ்டின் தானே? எஸ். இப்போ நம்ம பார்த்தா அதே கொஸ்டின் தான். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதே கொஸ்டின் தான். ஒரு பெண் ஆணை போல் 2 மடங்கு வேலை, ஒரு குழந்தை ஆணை போல் பாதி வேலை செய்யும். அப்போது அதே வேலை எத்தனை பெண்கள் இணைந்து 7 நாட்களில் 7 நாள் தானே கண்டுபிடிச்சோம். ஓகே, இதே கொஸ்டின் தான். பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் டைப் 3 கவனிங்க. அமௌண்ட்டுங்கிறத நான் சொல்லியிருந்தேன்னா, ஸோ இந்த அமௌண்ட்டை பாருங்கள் எப்படி கேள்வி கேட்டிருக்காங்கிறத நல்லா கவனிக்கணும். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானதான். இப்போ ரீசண்டாக இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. நல்லா அதை கவனிங்க. இப்போது 4 ஆண்கள் மற்றும் 3 பெண்கள் 12,500 5 நாட்கள் வருமானமாக ஈட்டுகிறார்கள். இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 4 ஆண்கள் மற்றும் 3 பெண்கள் 5 நாள் வேலையை பார்த்து, ஓகே. ஸோ அப்போ 5 நாள் போட்டுறணும். 5 நாள் வேலை பார்த்து அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கிறது? 12,500 கிடைக்குது. ஓகேவா? இதே டேட்டா அடுத்தது எப்படி நோட் பண்ணுறோம் பாருங்கள். 10 ஆண்கள் மற்றும் 6 பெண்கள் 3 நாட்களில் 17,400 கிடைக்குது. அப்போது 10 ஆண்கள் மற்றும் 6 பெண்கள் 3 நாட்கள் வேலை பார்த்ததில் 17,400 கிடைக்குது. அடுத்து கேள்வியை பாருங்கள். 3 இல்லை 5. ஓகேவா? 5 5 ஆண்கள்
மற்றும் 5 பெண்கள் 35,000 எத்தனை வருமானம் ஈட்ட எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு தான் கேள்வி கேட்டிருக்காங்க. 5 ஆண்கள் இருப்பாங்க, 5 பெண்கள் இருப்பாங்க. இவங்க எத்தனை நாள் வேலை பார்த்தா 35,000 அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் அவங்க கேள்வியாக கேட்டிருக்காங்க. இப்போ இது எப்படி சிம்பிளை பண்ணணுங்கிறத கவனிங்க. ஃபஸ்ட்டு இங்கே இந்த 5 12,500 அடித்து கொடுக்கலாம். அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா 2 10 பேலன்ஸ் 2 25னா 5 25 2500. இப்போ 5 நாளில் அவங்க 12,500 வாங்கியிருந்தா ஒரு நாளில், அதாவது 4 ஆண்களும் 3 பெண்களும் சேர்ந்து ஒரு நாளில் 2,500 வாங்கியிருப்பாங்க. ஸோ அடித்து கொடுத்ததுலேருந்து நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். அதே போல் இங்கே 3ஐயுமே இந்த 17,400 அடித்து கொடுக்கலாம். இது கீழே நீங்கள் கொண்டு வந்து 5ஆல் அடிக்கிறது, இந்த கீழே கொண்டு வந்து 3ஆல் அடிக்கிறது, இதெல்லாம் நம்ம அப்படியே டேரெக்டாக அடித்து கொடுக்கலாம். 5 15 பேலன்ஸ் 2 24 8 5 சொல்கிறேன் 24 5800. அகைன் இந்த ஒரு கொஸ்டினை மட்டும் நம்ம ஒரு டேட்டா மட்டும் 2ஆல் அடித்து கொடுக்கலாம். 2ஆல் அடித்து கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? இங்கே 5 மென்னுன்னு வரும், ப்ளஸ் இங்கே 3 உமன்னு வரும். இங்கே 2ஆல் அடித்து கொடுத்தீங்கன்னா 2 4 பேலன்ஸ் 1 18னா 9ன்னு வரும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை செகண்டை கவனிங்க. அதாவது 5 மென்னு ப்ளஸ் 3 உமன் இருந்தால் 2,900 வாங்குறாங்க. அதே இதை கவனிங்க, 4 மென்னும் ப்ளஸ் 3 உமனும் சேர்ந்தால் 2,500 வாங்குறாங்க. இதெல்லாம் ஒரு நாள். அப்போ இதில் என்ன மாற்றம் வந்திருக்குங்கிறத கவனிச்சிங்கன்னா புரிஞ்சிடும். 3 மென்னு அப்படியே தான் இருக்காங்க, ஆனால் 3 உமன் அப்படியே தான் இருக்காங்க. ஆனால் ஆண்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் எக்ஸ்ட்ரா வர்றாரு. ஸோ ஒருத்தர் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால 2,500லேருந்து ஒரு 400 எக்ஸ்ட்ரா ஆகி 2,900 ஆகுது. அப்போ ஒரு மென்னு வாங்கக்கூடிய சேலரி 400. புரிஞ்சா? இந்த டேட்டாவை கரெக்டாக நீங்கள் இதிலேருந்து நீங்கள் எடுக்க பழகிட்டீங்க அப்படின்னாவே ஈஸியாக இருக்கும். அப்போ ஒரு மென்னு எக்ஸ்ட்ரா வந்ததுனால ஒரு 400 எக்ஸ்ட்ரா இருந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இதுலேருந்து புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுன்னா போதும். இப்போது இதிலே நீங்கள் அப்ளை பண்ணிடலாம்ல. எப்படி வரும்? இப்போ இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு மென்னு 400 வாங்கினா 5 மென்னு எவ்வளோ வாங்குவாங்க? 5 20 2,000 வாங்குவாங்க. ப்ளஸ் 3 உமன் இருப்பாங்க, 2,900 இருக்கும். இப்போ இதில் இருந்து 2,000 இந்த சைடு போனால் மைனஸ் ஆயிருமா? அப்போ 3 உமனுக்கான சேலரி 2,900 மைனஸ் 2,000 இருந்துச்சுன்னா 900 தான். 3 உமன் 900 வாங்கினா ஒரு உமன் எவ்வளோ வாங்குவாங்க? அடிச்சு கொடுத்தா 300 தானே. ஸோ 300 வாங்குவாங்க. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ நான் பாக்ஸ் பண்ணியிருக்கேன், நல்லா கவனிங்க. ஒரு ஆண் 400 வாங்குவார், ஒரு பெண்ணு 300 வாங்குவாங்க. இது புரிஞ்சா? இப்போ இதில் வந்து அவங்க கேட்டது என்ன? 5 ஆண்களும் 5 பெண்களும் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. அப்போது இங்கே என்ன பண்ணுறேன்னா 5 ஆண் ப்ளஸ் 5 உமனு ஒரு நாளைக்கு எவ்வளோ சேலரி வாங்குவாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது அப்ளை பண்ணோம்ல. ஒரு மென்னோட 400 அப்ளை பண்ணணும், ஒரு உமனோட 300 அப்ளை பண்ணணும். அப்போது 5 20 2,000 ப்ளஸ் 3 15 1,500. அப்போது இதெல்லாம் வந்து எவ்வளவு? ஒரு நாள் அவங்க வாங்கக்கூடியது, 1 டேயில் வாங்கக்கூடியது. எவ்வளவு? 3,500. ஸோ 3,500 ஒரு நாள் வாங்கினாங்கன்னா அவங்க வாங்க வேண்டியது 35,000. அதான் 35,000 வாங்குறதுக்கு எவ்வளவு நாட்களாக தான் கேட்குறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 3,500 வாங்கினா அவங்க 10 நாள் வேலை பார்த்தா தான் அந்த 3,500 வாங்க முடியும். அப்போ ஆன்சர் அந்த 10 டேஸ்ங்கிறது தான் அதற்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். பாருங்கள். ஸோ அந்த அமௌண்ட் கான்செப்டில் கொடுக்குறாங்கன்னா நம்ம எப்படி எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ரைட். அடுத்தது பாருங்கள். இப்போ இந்த 20வது கொஸ்டின் 21வது கொஸ்டின், அவ்வளோதான். இதுதான் லாஸ்ட் கொஸ்டின், நல்லா கவனிங்க. இப்போ இதில் என்னென்னா, ஒரு வேலையை ஒரு ஆண் ஒரு பெண் மற்றும் ஒரு பையன் முறையே 6 9 18 நாட்கள் முடிப்பார்கள் எனில் ஒரு ஆணும் மற்றும் ஒரு பெண்ணும் எத்தனை பையன்கள் துணை புரிந்தால் ஒரு நாளில் வேலையை முடிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரே நாளில் தான் வேலையை முடிக்கணும். அங்கே ஒரே ஒரு ஆண் இருப்பார், ஒரு பெண்ணு மட்டும் இருப்பாங்க. ஆனால் பையன்கள் எத்தனை பேர் இருந்தால் ஒரே நாட்கள் வேலையை முடியும், இதுதான் கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ ஓல்டு மாடல் அப்படின்னா இப்போ ஆண் பெண்ணு அந்த சில்ட்ரன் இதுதான் எத்தனை நாள் முடிப்பாங்க, இதை நம்ம நோட் பண்ணிடுறோம்.
ஒரு ஆண் சேர்ந்தால் 6 நாளில் முடிப்பார், 6 நாளில் முடிப்பார். ஒரு உமன் சேர்ந்தால் 9 நாட்களில் முடிப்பாங்க. ஒரு சில்ட்ரன் சேர்ந்தால் 18 நாட்களில் முடிப்பாங்க. இந்த 3க்கு எப்பயும் போல் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் 18 தான் இருக்கான எல்சிஎம். அப்போ 6 3 18, 9 2 18, 1 18 18. இப்போ இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அவங்கவுங்க திறன் தானே நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ மொத்த வேலை 18 வேலை இருக்குது, இதை புரிஞ்சுக்கணும். மொத்த வேலை 18 இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். அதில் திறன், ஒரு ஆணோட திறன் என்ன 3, ஒரு பெண்ணோட திறன் என்ன 2, ஒரு சில்ட்ரனோட திறன் என்ன 1. அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், மொத்தம் இருக்கிறது 18 வேலை. அதில் ஒரு ஆணால் ஒரு நாளைக்கு 3 வேலையை தான் முடிக்க முடியும். அதே போல் ஒரு பெண்ணால் ஒரு நாளைக்கு 2 வேலையை தான் முடிக்க முடியும். ஒரு சில்ட்ரனால் ஒரு நாளைக்கு ஒரு வேலையை தான் முடிக்க முடியும். இப்போ அவங்க கேட்டிருக்கிறது என்ன, ஒரே ஒரு ஆண் வரணுமா? சரி, ஓகே, ஒரே ஒரு ஆண் வர்றாரு, ப்ளஸ் அடுத்து ஒரே ஒரு பெண் வர்றாங்க. இப்போ ஒரே ஒரு ஆண் வந்தால் எத்தனை வேலையை முடிப்பாங்க? 3 வேலையை முடிப்பாங்க. ஒரே ஒரு பெண் வந்தால் 2 வேலையை முடிப்பாங்க. மொத்தத்துக்கு 18 வேலையை முடிக்கணும். ஓகே, மொத்தத்துக்கு 18 வேலையை முடிக்கணும். அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா 5 வேலையை முடிச்சிட்டாங்க. அப்போ மீதி எத்தனை வேலை இருக்குது? 13 வேலை இருக்குது. ஒரு சில்ட்ரனால், அதாவது ஒரு சில்ட்ரனால் ஒரு வேலையை தான் முடிக்க முடியும். அப்போ 13 சில்ட்ரன் வந்தால் தான் இங்கே மீதி இருக்க அந்த 13 வேலையை முடிக்க முடியும். மொத்தம் 18 வேலையுமே முடியும். எத்தனை நாளில்? ஒரே நாளில். ஓகேவா? ஸோ 13 சில்ட்ரனுங்கிறது தான் அதற்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ ஆல்ரெடி பார்த்த அதே ட்ரிக்கு தான் இங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம். அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பி மற்றும் Q ஒரு வேலை முறையே 12 மற்றும் 15 நாட்கள் முடிப்பார். பி வேலையை தனியே தொடங்கிய பிறகு 3 நாட்கள் கழித்து Q ஆனவர் அவருடன் சேர்ந்து வேலை முடியும் வரை இருந்தார் எனில் வேலையானது எத்தனை நாள் நீடித்தது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே பாருங்கள், பி பார்த்தோம் அப்படின்னா 12 நாள் வேலையை முடிப்பார். Q பார்த்தா 15 நாட்கள் வேலையை முடிப்பார். இப்போ பி அந்த வேலையை தொடங்கி 3 நாட்கள் கழித்து, ஓகே, அப்போ 3 நாள் இவர் வேலை பார்த்துருக்காரு. 3 நாள் கழித்து தான் யார் வந்திருக்கா? Qங்கிறவர் வந்து வேலை செஞ்சுருக்காரு. Qங்கிறவர் எக்ஸ் நாள் வேலை பார்ப்பார். இப்போ 2 பேர் சேர்ந்து தானே, இருவரும் இருந்தாங்கன்னு சொன்னாங்க. 3 நாள் வேலை பார்த்த பின்னாடி தான் 2 பேர் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. அப்போ அந்த 2 பேர் சேர்ந்து வேலை பார்த்ததை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, 2 பேர் சேர்ந்து வேலை பார்த்தது ஒரு வேலை முடிஞ்சு, அதனால் 1 நோட் பண்ணுறோம். அந்த ஜாயினிங் லீவிங் மெத்தடில் இப்படி தான் நோட் பண்ணுவோம். இப்போ சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 12க்கும் 15க்கும் எல்சிஎம் என்ன வரும்? 60ன்னு வரும். ஓகே, 12 × 5 60. அப்போ மேலே நம்ம 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 5 15 ப்ளஸ் 5x ப்ளஸ் 5 × 4 60. அப்போ மேலே 4ஆல் நோட் பண்ணணும் ஈக்குவல் டு 1. இப்போ 5xம் 4xம் ஆட் பண்ணால் 9x ஈக்குவல் டு 60. இந்த 15 சைட் போனால் -15ஆக மாறும். அப்போ 9x ஈக்குவல் டு இங்கே 15 60ல் 15 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 45. ஓகே, இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸோட வேல்யூ 5. ஓகே, எக்ஸோட வேல்யூ 5. அப்போது எக்ஸ்ட்ரா 5 நாள் இவங்க எல்லாம் வேலை பார்த்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா 5 நாள். அப்போது ஒர்க்கு வந்து எத்தனை நாள் கம்ப்ளீட் ஆகிருக்குன்னா, ஏற்கனவே தனியாக ஒரு 3 நாள் வேலை பார்த்தாரா? பிங்கிறவர் ஒரு 3 நாள் வேலை பார்த்தார். அப்புறம் பியும் Qயும் சேர்ந்து ஒரு 5 நாள் வேலை பார்த்துருக்காங்க. அப்போ மொத்தத்துக்கு 8 நாள் ஆகிருக்கு. அந்த வேலை முடியறதுக்கு 8 நாள். ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ கவனமாக இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த லாஸ்ட்டு ஒரு 4 மெத்தட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். நம்மளை தெளிவாக யோசிக்க வைக்கும். அது எந்த அளவுக்கு நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறோமோ அந்தளவுக்கு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.